செய்ய முடியுமோ அதை செய்து நீங்கள் உங்கள் பழக்கத்தில் எது செய்ய முடியுமோ அதை செஞ்சு வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 நூல் இலைகள் கொண்ட ஒரு நோன்பு கயிறை வாங்கி பூ ஒன்றை கட்டி வைத்துக்கிறங்க. பூஜை நிறைவு செய்கிறப்போ தாம்பூலம் கொடுத்து வழி அனுப்பணும். அதனால் தாம்பூலத்தில் வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு இதோட ரவிக்கையை வைத்து கொடுக்கலாம். பரம்பரையாக இந்த பூஜையை செஞ்சுட்டு வர்ற பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு பெண்களுக்கு புடவை வாங்கி வைத்து கொடுப்பது உண்டு. அப்போ தான் அந்த பூஜை நிறைவு பெறும் அப்படின்னே சொல்லுவாங்க. பூஜைக்கு தேவையான அனைத்தையுமே தயார் பண்ண உடனே நாம் பூஜையை ஆரம்பிச்சிடலாம். பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முழுமுதற் கடவுளாம் விநாயக பெருமானை வணங்கிட்டு தான் நாம் பூஜையை ஆரம்பிக்கணும். அதுக்காக நம்ம ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சிடணும். மஞ்சள் பிள்ளையார் பிடித்து விநாயகரை வணங்கினதுக்கு அப்புறமா உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுக்கிறங்க. அதுக்கப்புறம் 5 முக குத்து விளக்கில் நல்லெண்ணெய் விட்டோ நெய் விட்டோ பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி அஷ்டோத்திரம், கனகதாரா சோஸ்திரம், மகா